அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள்லேயே ஒரு சிறப்பான மாதமாக, ஒரு உயரிய மாதமாக பார்க்கப்படுறது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது. இந்த ஆடி மாதத்தோட வழிபாடு, இந்த ஆடி மாத வழிபாடோட பலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஆடி மாதம் நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கோ, பெண் தெய்வங்களை வணங்குறதுக்கோ, கிராம தெய்வங்களை வணங்குறதுக்கோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு உகந்த மாதமாக இருக்கிறது தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு, அது எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பெண் சக்தி தெய்வமாக இருக்கிற இந்த அம்மன், கிராம தெய்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உகந்த மாதம். இவங்களோட சக்தியெல்லாம் ரொம்ப அதிகரித்து அவங்களோட வழிபாடு சிறப்பாக நடைபெற்ற ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன முதல்ல செய்யக்கூடாது அப்படின்னா, ஏன் இந்த ஆடி மாதத்துக்கு இவ்வளோ சிறப்பு முதல்ல அப்படின்னா, இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் இந்த 2 காலமும் கூடி வர்ற மாதமாக இருக்கிறது இந்த ஆடி மாதம்தான். அதனால தான் இந்த ஆடி மாதத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. ஏன்னா தேவர்களோட இரவு நேரம் ஆரம்பிக்கிறதா இருக்கிறது தான் காலம்தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் எதெல்லாம் முதல்ல செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த பெண் பார்க்கறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை முதல்ல தவிர்க்கணும். அடுத்ததாக இந்த நிச்சயதார்த்தம், திருமணம், இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளும் இந்த ஆடி மாதத்தில் தவிர்க்கணும். அடுத்ததாக வீடு குடி போகிறது அப்படின்னு சொல்கிறது, நம்ம அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடை மாற்றுறது, சொந்த வீட்டுக்கு குடி போகிறது, அந்த மாதிரியான நிகழ்வுகளை இந்த ஆடி மாதத்தில் தவிர்த்துடணும். அதுக்கப்புறமா பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் இந்த பெண் பார்க்கறது, ஒரு பேசி முடிச்சு வச்சுக்கிறது, அது எல்லாத்தையுமே நிகழ்வுகளை இந்த மாதத்தில் தவிர்த்துட்டு இந்த அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக தான் இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததாக எதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இல்லை பொதுவாகவே ஆடி மாதத்துலையோ ஒரு இடம் வாங்குறீங்க, இல்லை நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான இந்த அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிற நம்ம அந்த முன்பணம் அதை நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஆடி மாதத்தை எதுக்கு பயன்படுத்தலாம்னா, வீடு கட்டுற துவக்கிறதுக்கான பணியை உரிய மாதமாக பயன்படுத்தலாம். அதாவது நீங்கள் இந்த மனை போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு ஒரு வீடுக்கு கட்டுறதுக்கான ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்தலாம். அடுத்ததாக பெண்கள் குறிப்பாக எதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, இந்த பொதுவாகவே பெண்களுக்கு இருக்கிற இயல்பு இந்த விரதம் இருக்குது அப்படிங்கிறது, ஏதோ ஒரு வேண்டுதல், ஒரு பிரார்த்தனை நிறைவேறதுக்காக இந்த உபவாசம் அப்படின்னு சொல்கிற இந்த விரதம் இருக்கிற பழக்கம் இயல்பிலே இருக்குது. அந்த விரதம் இருக்கிறது இந்த ஆடி மாதத்தில் முழுவதும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த விரதம் ஒரு நாள் விரதம் இருந்ததற்கான பலன் ஒரு வருடம் முழுவதும் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு இந்த ஆடி மாத விரதத்துக்கு உண்டு. அதனால் பெண்கள் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா ஒரு நாளாவது அவசியம் விரதம் இருக்கலாம். உங்களோட உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்ததான் இந்த குங்கும அர்ச்சனை செய்கிறது அம்மனுக்கு, இல்லை குங்கும அர்ச்சனை செய்ய முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கோ குங்குமம் வாங்கி கொடுக்கறது அர்ச்சனைக்காக, இல்லை அப்படின்னா யாராவது ஒரு சுமங்கலி பெண்களுக்கு நம்ம சொல்கிற இந்த மங்கள பொருளாக இருக்கிற இந்த மஞ்சள் குங்குமம் வாங்கி தர்றது உங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு பூஜை செய்கிறதுல நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை கலந்துக்க முடியல அப்படின்னா அந்த விளக்கு பூஜை நடக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு திருமணமான பெண்கள் தன்னோட கணவனோட பலம், ஆயுள் பலம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தினமும் வேறு எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். தினமும் விளக்கேற்றி வச்சு நீங்கள் உங்களோட வேண்டுதல், அது என்ன வேண்டுதலோ அதை எப்படி வேண்டிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த பலன் முழுவதுமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தான் இந்த இவ்வளோ பெரிய இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை, இந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமைங்கிறது முழுவதும் ஒரு அம்மனுக்கு ஒரு உகந்த நாளாகவும் விரதம் இருக்கிறதுக்கு சிறந்த நாளாகவும் பார்க்கப்படுது. இதில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி, உங்களோட உடல் சூழ்நிலையை ஏற்றவாறு இந்த உபவாசம் விரதம் சொல்கிறத நீங்கள் கடைபிடிக்கலாம். ஒரு முழு நாளும் இருக்கலாம். இல்லை உடல்நிலையை கருத்தில் வச்சு எங்களால் முடியாது
முடியாது அப்படின்னா நீங்கள் பால் பழம் சாப்பிட்டும் எடுத்துக்கலாம். இல்லை மதியம் ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்தும் நீங்கள் உங்களோட விரதத்தை நிறைவேற்றலாம். உங்களோட உடல் சூழ்நிலையை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட விரத முறையை பின்பற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத இந்த மகாலட்சுமி குடியிருக்கிற ஒரு நாளாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு வார வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு ஒரு அம்மனை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். மொத்தம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 வார வெள்ளிக்கிழமைகள் இருக்குது. இதில் இறுதி வார வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற ஒரு நாளாக கொண்டாடப்படுது. இந்த வரலட்சுமி விரதம் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கவும், திருமணமான பெண்கள் தன்னோட கணவரோட ஆயுள் பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் இருக்கிறது தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது. அதனால் உங்களோட விரத முறைகளை நீங்கள் எப்படி கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுடைய விருப்பம். அதற்கேற்றவாறு உங்களோட உடல்நிலையை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதனால் ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்தாலும் வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பலனை கொடுக்குற இந்த ஆடி மாதத்தை எப்பவும் போல் போற்றி கொண்டாடி நீங்கள் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.